ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் விஜய் பிரைம் டைம் ஹீரோ வந்து சீரியல் குவிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு. ஸோ யார் அப்படின்னா நம்மளுடைய பாக்யலட்சுமி சீரியலுடைய ஹீரோ, எஸ் நம்மளுடைய ஆக்டர் சதீஷ். ஸோ கோபி ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் சீரியல் வந்து குவிட் பண்ணுறேன், அதுக்கான தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் ஆன் நேற்று பார்க்கும்போது அந்த போஸ்ட் வந்து இல்லை. ஸோ அவரே போட்டு அவரே டெலீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. எஸ் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு சீரியல் வந்து குவிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருந்தாரு. பட் சம்மோ சேனலோ ப்ரொடக்ஷனோ கன்வின்ஸ் பண்ணி சரி கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த 1 year முடியறதுக்குள்ளே மறுபடியும் அவர் சேர்ந்து ஒரு அப்டேட்டை, எஸ் நான் சீரியல் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் என்ன யார் கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் அவர் டெலீட் பண்ணியிருக்காரு. சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ அவருக்கு இருக்குது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூடயோ சேனல் கூடயோ என்னன்னு தெரியல. பட் அவருக்கு வந்து அந்த இஷ்யூ இருக்குது. கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காது, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. வீனஸில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ சீக்கிரம் குவிட் பண்ணவே மாட்டாங்க. வேறு ப்ராஜெக்டே பண்ணாலுமே கூட சைட்டில் இவங்க வச்சு மூவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, தவிர குவிட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் சேனல் கூட எதுவும் பிரச்சனை, ஏன்னா எந்த ஒரு அவார்டுக்குமே அவருக்கு அவார்ட் ஷோ வந்ததும் இல்லை, கூப்பிட்டதில்லை, அவார்டும் கொடுத்ததில்லை. எந்த ஒரு நார்மல் ஷோஸ்லையுமே அவர் கூப்பிட்டதில்லை. கூப்பிட்டுருந்தாலும் அவர் வந்தாராங்கிறது தெரில. ஸோ யார் மேலே தப்பு அப்படிங்கிறது தெரில. பட் சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ அவர் சைட்லேருந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பட் இந்த மாதிரி நான் அப்பப்போ குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆக தான் செய்வாங்க. ஸோ ஒரு டைம் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரோல் எடுத்து பண்ணிட்டீங்க, ஸோ கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் நம்ம சேர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு. பட் அப்பப்போ அப்படி போடும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் கடுப்பாகவும் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் வருத்தமடையும் செய்கிறாங்க. சீரியல் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தாங்க அப்படின்னா அவர் குவிட் பண்ணிட்டாருன்னா அப்படியே போச்சு மொத்தமாக. ஏன்னா இப்போ சீரியலுமே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. சீரியலில் 8 o'clock சீரியல் நல்ல ரேட்டிங் வாங்குது 8:30 விட. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை தான் இப்போ பாக்யலட்சுமி போயிட்டுருக்கு. ஸோ இந்த தருணத்தில் அவரும் ஃபிட் பண்ணாருன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு அவருக்கு கொஞ்சம் சீன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னுமே ஒரு நெகட்டிவாக தான் போய் அமையும். அது எப்படி சேனல் கொண்டு வர போகிறாங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ இதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மையாகும், இன்னும் கொஞ்ச நாள் இது எவ்வளோ நாள் அவங்க இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்கிறதே தெரியல. ஸோ எப்போ வேணாலும் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லாமல் தான் சீரியல் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். சீரியலுடைய கதைக்களமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நகர்த்தியே ஆகணும். இதுக்கப்புறம் பாக்யலட்சுமியுடைய கல்யாண ட்ராக்கை கொண்டு வந்தே ஆகணும். அதுதான் சீரியலுடைய மெயின் ட்ராக்கு. அதை வச்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதையாச்சும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீரியல் ஒரு 4 months கழிச்சோ ஒரு 5 months கழிச்சோ நீங்கள் என் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நல்ல டாப் சீரியலாக இருந்தாலுமே ப்ரைம் டைமில் நல்ல ரேட்டிங் இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் கதைக்காலம் இல்லை அப்படின் போது ஆடியன்ஸ் கோவப்படுவாங்க. அது டிஆர்பியில் தெரிய வருது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான கதை காலத்தை மாற்றிட்டு போகிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் வழி. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.